மகா பெரியவா சரணம். இன்று செவி காதுக்குரிய முதிரையை சொல்லலாம் என்றிருக்கிறேன். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு இன்றி என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் திருக்குறளில் கூறியிருக்கிறார். அதனால் காதை நாம் நன்றாக பராமரிக்க வேண்டும். கண்ட மருந்துகளையும் எண்ணெயும் விட்டு நாமே சிகிச்சை செய்து கொள்ளக்கூடாது. காது மருத்துவரிடம் சென்று அவர் ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். காதுக்குரிய முதிரையை கூறுகிறேன். கைகளை உயர்த்தி வைத்து கொண்டு நடுவிரல் தான் ஆகாயம். இந்த ஆகாய முதிரையை செய்ய வேண்டும். அதாவது இந்த நெருப்பாகிய கட்டை விரலை நடுவிரலுடன் சேர்த்து 10 நிமிஷம் வேறு ஒன்றையும் நினைக்காமல் முதிரையே நினைக்க வேண்டும். அல்லது அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தை 10 நிமிஷம் நினைத்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு முதிரையை காண்பிப்பதற்காக கையை உயர்த்தி வைத்துள்ளேன். இதை தொடையின் மேல் உள்ளங்கை வானத்தை பார்த்தபடி வைத்து 10 நிமிஷம் இந்த முதிரையை செய்தால் காது சம்பந்தமான எல்லா தொந்தரவுகளும் நீங்கும். இரவு நடுநிசையில் காது வலித்தால் எந்த காது வலிக்கிறதோ அந்த காதில் அந்த நரம்பை லேசாக அழுத்தி மசாஜ் 10 நிமிஷம் செய்தால் தூக்கம் வந்து அந்த காது வலியை விரட்டிவிடும் என்று கூறுகிறேன். எப்பொழுதும் காதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். மகா பெரியவா சரணம்.